கர்த்தருக்கு ஒரு பழக்கம் கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் தருவார். அவர் கொடுக்கிற தேவன், அப்படியே வச்சிட்டு இருக்கிறவர் அல்ல, அவர் தருகிற தேவன். 3ஆம் வசனத்துல அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆணைய என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். ஆண்டவர் சொல்றது மாத்திரம் அல்ல, அது ஒரு நிறைவேறுதலா கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. சொன்னதை கர்த்தர் செய்வார். சாலமோன் சொல்றான் இல்லைங்களா, என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீர் வாக்கினால் சொன்னதை ஒரு கரத்தினால் என்ன செய்தேன்? நிறைவேற்றினீர்னு ஒரு பெரிய ஆலயமே சாலமோன் பார்வையில ஒரே எண்ணம் தான், இது ஆண்டவர் எங்க அப்பாவோடு பேசினது நிறைவேற்றினதற்கு அடையாளம். இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் இந்த வருஷம் சில மாதத்துக்கு முன்னாடி வாக்கு தத்தங்கள் நமக்கு தந்தாரே, ஆனா இன்னும் ஆண்டவரே காத்திருக்கணும்னு கேள்வியில நம்ம இருப்போமே, ஆனா நம்முடைய தேவன் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் அதை செய்ய வல்லவர். 23:14 இப்படி வாசிக்கிறோமா? ஸ்தோத்திரம். 23:14 என்ன சொல்லிட்டு பாருங்க. யோசுவா 23:14 ஸ்தோத்திரம். இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிச்சு. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் சொன்னது அப்படியே செய்து கர்த்தர் முடிக்கிற தேவன். ஆமென் சொல்லுவோம். அப்போ இந்த ஈசா கூட ஆண்டவர் செய்த உடன்படிக்கை, பஞ்ச காலத்துல இங்க இரு அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் இந்த ஆராதனை வேளை நம்மோடு என்னெல்லாம் பேசியிருக்கிறாரோ, சூழ்நிலை நிமித்தம் தீர்மானங்கள் எடுத்து முடிவெடுத்து செய்வது அல்ல, அது மத்தியில் தேவ சமூகத்திலிருந்து செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்.